வணக்கம். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மாணவர்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த வெளி மாநில இளைஞர் 2.2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து குற்றவாளியை சிறையில் அடைத்த காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மாணவர்கள் தேடி தேடி படிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கலாச்சாரத்துறை, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகிகள் தின விழா கடைபிடிக்கப்பட்டது. ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமான மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனிடையே இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், தீவிரவாதம் புரட்சி என்பதை கத்தி வெடிகுண்டு பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும், தாம் நினைப்பதில் தீவிரமாக இருந்து அதன் மூலம் சுதந்திரத்தை பெற்று தருவோம் என்று உறுதியாக இருப்பதுதான் புரட்சி என்றார். மேலும் அந்த புரட்சியாளர்களுக்காகத்தான் இந்த திருநாள் என்றும் அவர் பேசினார். சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி தேடி படிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் தினமும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு அது பற்றி தெரிய தெரிய இந்த விழா அவர்களுக்காக நாம் அர்ப்பணிக்கும் மருத்துவமான விழா. இந்த விழாவில் காலை விழாவை நம்முடைய நாட்டிற்கு விடுதலை பெற்று வந்தார்கள். நாம் சுதந்திரமாக வாழ்வது சுதந்திர நாட்டில் நம்ம இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தியாகிகள் கிடைக்கலாம், பெரிய வயசானமாக இருப்பாங்க. ஏங்க ஒரு குறிப்பிட்ட வயது மேலே உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே நம்ம பார்க்குறோம், யாரை பார்க்குறோம்? மாணவ செல்வங்களை பார்க்குறோம். என் நாட்டின் மண்ணில் கீழே விழும் முதல் ரத்தம் இந்திய ரத்தமாக
திருவிழாவின் நிறைவு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விருது வழங்கி பாராட்டினார். ஒருபோதும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டேன். மற்றவர்களும் அப்படி செய்வதை உறுதியளிக்கிறேன். அற்புதமான நீருக்கு நன்றி. நன்றி. அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு குளத்துல 207 குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அது இந்த தண்ணீர் திருவிழாவோட முழு எண்ணம் நம்முடைய அமைப்புகள் சார்ந்து, அதாவது ஏஜிஜி அலைன்ஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சிக்கான கூட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நாம் இந்த சமயத்தில் நாம் எல்லாருமே சேர்த்து பயணிக்கின்றோம். 2022 மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் அணை கட்டும் பணியில் அம்மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசு இதனை தடுத்து நிறுத்த கோரியும் தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக மற்றும் பாஜக கட்சி ஆகியவை ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் காவிரியின் கடைமடகு பகுதியான புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டமும் இந்த அணையினால் பாதிக்கப்படும் என்பதால் புதுச்சேரி அரசும் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் கர்நாடக அரசை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்ப கோரி புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் ரயில்வே போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து கஞ்சா கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ரயில் நிலையம் வந்த பயணிகள் ரயில் மற்றும் விரைவு ரயில்களில் ரயில்வே போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு வெளிமாநில பயணிகளின் உடைமைகளும் சோதிக்கப்பட்டது. எந்தவித போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. இதுகுறித்து போலீசார் கூறுகையில், ரயில் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்தால் நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பாக தொடர்ந்து விடுபெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவது போல வருகின்ற நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அரசு நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். 7வது ஊதியக்குழு கடந்த 2016 ஆண்டிலிருந்து வழங்க வேண்டும். இவை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
கடந்த 21ஆம் தேதி முதல் தொடர் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 3வது நாளாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் தமிழ் கனி இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றினார். மாநில துணைத் தலைவர் முகமது பிலால், மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் புதுவை அப்துல்லா, மாநில செயலாளர் ரஃபி, மன்சூர், செயற்குழு உறுப்பினர்கள் முகமது காசிம், அனிபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய செயற்குழு உறுப்பினரும் மற்றும் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளருமான முகமது பருக் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃப் வாரியம் நீண்ட காலமாக அமைக்கப்படாமல் இருப்பதால் வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கும் பணிகளில் தொய்வுகள் மற்றும் கால தாமதங்கள் ஏற்பட்டு அரசிற்கு வருவாய் இழப்புகள் அதிகமாக ஏற்படுவதால் உடனடியாக புதுச்சேரி மாநில அரசு விரைந்து வக்ஃப் வாரியத்தை அமைத்திட வேண்டும். மேலும் வக்ஃப் வாரிய பணிகளுக்கு போதுமான நிதி தேவையை பட்ஜெட்டில் ஒதுக்கி தரும்படியும் புதுச்சேரி மாநிலத்தில் வக்ஃப் வாரியம் இந்து அறநிலைத்துறையின் கீழ் செயலாற்றி வருவதை பிரித்து தனியாக வக்ஃப் வாரியத்துறை அமைத்திட வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தினந்தோறும் கைது செய்யப்பட்டு மீன்பிடி வலைகள் மற்றும் விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதால் மிகுந்த வேதனைக்குள் ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே ஒன்றிய அரசு அவர்களை போர்க்கால அடிப்படையில் விடுதலை செய்யவும் அவர்களின் உரிமைகளை மீட்டு தரவும் மேலும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் சிரமத்திற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் மேலும் அவர்கள் பாதுகாப்பாக தங்களது மீன்பிடி தொழிலை செய்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 11ஆம் ஆண்டில் 108 சங்காபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள மேற்கு திசையில் அமர்ந்த ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலில் ஆண்டுதோறும் சங்காபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன்படி 11ஆம் ஆண்டு சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை கோ பூஜை, 108 சங்கு பிரதிஷ்டை, விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமத்தோடு பூர்ணாகீதி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்வ கணபதிக்கு 108 சங்காபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த சங்காபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் 1000 பேருக்கு அறுசுவை உணவோடு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் நாராயணசுவாமி, கௌரவ தலைவர் சோமசுந்தரம், செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் சங்காபிஷேகத்தை தொடர்ந்து மாலை ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவீரன் பகத்சிங்கின் நினைவு நாளில் கிருஷ்ணா நகர் கிளை சார்பில் கொடியேற்றம் விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவீரன் பகத்சிங்கின் நினைவு நாளில் கிருஷ்ணா நகர் கிளை சார்பில் கொடியேற்றம் விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கிளை செயலாளர் கோபி தலைமை தாங்கினார். துணை செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு கிளையின் கொடியை ஏற்றி வைத்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இப்பகுதியை சார்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதில் கிருஷ்ணா நகர் மற்றும் காமராஜர் நகர் பகுதியை சார்ந்த ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் பொழுது
கிருஷ்ணநகர் பகுதியில் அனைத்து உட்புற சாலைகளில் சீரமைத்து வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில் கோபூஜை மற்றும் எஜமானி சங்கல்பம் கலசம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில் பஞ்சமி பூஜை, கலச ஆவணம் மற்றும் உற்சவ மூர்த்தி புறப்பாடு மற்றும் மூலிகைகளும் கிழங்குகளாலும் காய்கறிகளாலும் மூலிகை திரவியங்களாலும் ஹோமம் நடைபெற்றது. கல்யாண தடை, புத்திர பாக்கிய தடை, கிரக தோஷம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டில் கேஸ், உலக நலனுக்காக சிறப்பு யாகம், மகா தீபாரதனை மற்றும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் மற்றும் சிவாச்சாரியார் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னை வாரகி அருள் பெறுமாறும் ஆலய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் வேதபுரீஸ்வரர் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை சித்தர் பீடத்தில் திருப்பணி நடைபெற உள்ளதால் தங்களால் இயன்ற பொருளாகவும் காசோலையாகவும் கொடுக்கலாம் என்றும் ஸ்ரீ வாரகி அருள் பெறுமாறும் கேட்டுக்கொள்வதாகவும் கோவில் அறங்காவலர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கும் மாட்டு தீவனம் மானிய விலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கும் புதுவையில் அரசு கால்நடைத்துறை சார்பாக 75% மானிய விலையில் மாட்டு தீவனம் அரியங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் 400 பெரிய மாடுகளுக்கும் 100 கன்றுகளுக்கும் பயன்பெறும் வகையில் மாட்டு தீவனத்தை அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்வில் டாக்டர் செல்வராஜ், டாக்டர் சம்பத்குமார் முன்னிலையில் மற்றும் கட்சியின் பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு சந்திப்பில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் முருகனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று நோட்டமிட்டதில் வாலிபர் ஒருவர் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தார். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததில் போலீசார் அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையிட்டனர். அப்போது அவர் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று உரிய விசாரணை நடத்தியதில் அவர் ஒடிசா மாநிலத்தை சார்ந்த சோம்நாத் குண்டு என்பதும் சேதராப்பட்டில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டு திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் வசித்து வருவதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் வீட்டில் போலீசார் சோதனை செய்ததில் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக எடுத்து வரப்பட்டு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 கிலோ கஞ்சா மற்றும் அவர் விற்பனைக்கு வைத்திருந்த 200 கிராம் கஞ்சா என 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.2 கிலோ கஞ்சா, 3 செல்போன்கள், ரூபாய் 10,500 ரொக்கப்பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட வடமாநில வாலிபரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு மாநில காவல் கண்காணிப்பாளர் பக்தவட்சலம், தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை குண்டான் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மாணவர்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த வெளி மாநில இளைஞர் 2.2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து குற்றவாளியை சிறையில் அடைத்த காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
நன்றி.